கோட்டை எழும்புது எழும்புது இயேசுவின் படை. துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம் என்று அழகாக பாதர்கள் பாடி வச்சிருக்கிறான். பொதுவாகவே துதி ஒரு பெரிய விடுதலை வாழ்க்கை கொண்டு வருகிறது. அந்த எரிகோ கோட்டை பெருசாக நிற்குது, அது கடப்பாறை வச்சு ஈட்டிலாம் வச்சு இடித்தா ரொம்ப கஷ்டம், ரொம்ப அதுக்கு கடினமான ஒரு காரியம். பட் அப்படி செய்யாமல் கர்த்தர் தம் மாம்ச பலத்தை பயன்படுத்தி அந்த எரிகோ கோட்டை இடித்து விடுவது கர்த்தர் ஆலோசனை கொடுக்காம அதை சுற்றி நீங்கள் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாள் அமைதியாக இருங்க, கடைசி நிமிஷத்தில் ஆர்ப்பரித்து துதிகள் ஆலோசனை கொடுக்குறார். அந்த ஆலோசனை கேட்டுக்கொண்ட சில ஜனங்கள் கடைசி 7ஆவது நாள் சுற்றி வந்து ஆர்ப்பரித்து துதிக்கிறார்கள், அலங்கும் இடிந்து விழுந்தது வாசம் சொல்லும். பொதுவாகவே நம்ம நல்லா வாய்க்கிறதும் சத்தமாக பாடிட்டாலே வாழ்க்கை எதிராக இருக்கிற சத்துருக்கள் வல்லமையில முறியடிக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. ஸோ நல்லா நீங்கள் வாய் திறந்து பாடணும். இது ஒரு ட்ரைனிங் தான், சர்ச் வந்து ஒரு ட்ரைனிங் தான். நல்லா மனசை விட்டு சந்தோஷமாக வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி பாட ஆரம்பிக்க. இப்படி பாடுகிற பொழுது நம்ம அறியாமல் நமக்குள்ள இருக்கிற சில கட்டுகள் அது கலன்று போகும். பிசாசு அவ்வளோ சீக்கிரம் பாட விடுறதில்லை. மைண்டை கட்டுக்கிறான், சரீரத்தை கட்டுக்கிறான், பலவிதமான போராட்டத்தை கொடுக்குறான். அதெல்லாம் ஜெயிச்சு தான் நீங்கள் பாடணும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சபைக்கு வருவதே கர்த்தரை பாடுவதற்கு, அல்லேலூயா. சபைக்கு வருவதை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவதுக்கு, வார்த்தை பெற்றுக்கொள்வது. நல்ல நேரம் அந்த உற்சாகமாக கரங்களை தட்டி பாட போகிறோம். விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படைன்னு சொல்லி உற்சாகமாக பாடி நம்ம தேவ நாமத்தை மிகைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது படை. யோசுவாவின் சந்ததி நாமே, தேசத்தை சுதந்தரிப்போமே. சொல்லுங்க, யோசுவாவின் சந்ததி நாமே, தேசத்தை சுதந்தரிப்போமே. உடன்படிக்கை பெட்டி நம்மோடு, ஊர் ஊராய் வலம் வருவோமே. உடன்படிக்கை பெட்டி நம்மோடு, ஊர் ஊராய் வலம் வருவோமே. துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் கர்த்தர் தந்திடுவாரே, எதிர்த்து நிற்க எவராலுமே முடியாது என்று வாக்குறுதி. நல்ல கரணை தட்டி பாடு. திருப்பிள்ளைகள் நல்ல கரணை தட்டி உற்சாக பாடும். கரணை தட்டி பாடுங்க. ஆமென். கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் கர்த்தர் தந்திடுவாரே. பாடுங்க நல்ல கரங்க தட்டி. ஆமென் ஆமென். எதிர்த்து நிற்க எவராலுமே முடியாதென்று வாக்குரைத்தாரே. எதிர்த்து நிற்க எவராலுமே முடியாதென்று வாக்குரைத்தாரே. துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. மோசையோடு இருந்தது போல சேனையில் கர்த்தர் நம்மோடு தளபதியாக முன் செல்கிறார். கலந்திடாமல் நாம் பின்தொடர்வோம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. மோசையோடு இருந்தது போல சேனைகளின் கர்த்தர் நம்மோடு.
தேசத்தை சொந்தமாக்குவோம். துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. சொல்லுங்க, விழுகுது விழுகுது இயேசுவின் படை. துதிப்போம் துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. அச்சம் என்று துணை சொல்வோமே, அறிக்கை செய்து ஆர்ப்பரிப்போமே. கர்த்தர் வார்த்தை நம்மாயிலே நிச்சயமாய் வெற்றி பெறுவோமே. ஆமென். அச்சமின்றி துணிந்து செல்வோமே, அறிக்கை செய்து ஆர்ப்பரிப்போமே. அச்சமின்றி துணிந்து செல்வோமே, அறிக்கை செய்து ஆர்ப்பரிப்போமே. கர்த்தர் வார்த்தை நம்மாயிலே நிச்சயமாய் வெற்றி பெறுவோம். கர்த்தர் வார்த்தை நம்மாயிலே நிச்சயமாய் வெற்றி பெறுவோம். துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம் சொந்தமாக்குவோம். துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா புத்தகம் 10ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, சாத்தான் மின்னல போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் அப்படின்னு ஒரு விஷன் பார்க்கிறார். ஏசப்பா விஷன் பார்க்கிறார். ஆமென். சாத்தான் வானத்திலிருந்து மின்னல போல கீழே விழுகிறதை நான் பார்த்தேன். ஏன் சாத்தான் வானத்திலிருந்து கீழே மின்னல போல கீழே விழுந்தான்? இந்த சாத்தான் தான் ஏகப்பட்ட தீமைகளே இந்த மனுக்குலத்திலுமே செய்கிறான். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் அவன் தான் வியாதிகளை கொண்டு வருகிறான், விளவல்களை கொண்டு வரான், அநேக சாபங்களை கொண்டு வந்து போடுகிறான். யோபின் வாழ்க்கையில பார்க்கிறோம், மிருக ஜீவன்களை கொன்று போட்டான், 10 பிள்ளைகளை கொன்று போட்டான். யோபின் சரீரத்தை அவன் வியாதிகளை கொண்டு வந்தான். எவ்வளோ தீமைகளை இந்த கொள்ளாத சாத்தான் அந்த யோபின் வாழ்க்கையில அவன் செய்து முடித்தான். ஆனால் அவன் கர்த்தரை நம்பியிருந்தபடினால, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல விசுவாசம் சொல்லி நம்பிக்கையில உறுதியாக இருந்தபடினாலே எல்லா சிறைப்புகளையும் கர்த்தர் மாற்றி போட்டான். அல்லேலூயா. கொள்ளாத சாத்தனை கர்த்தர் கடிந்து கொண்டான். அந்த அசுத்தாவிகள் விலகி போனது, அந்த சோதனைகள் முடிந்தது, அவன் சிறைப்புகள் மாறினது, எல்லாவற்றையும் கட்டிப்பா திரும்ப பெற்றுக்கொண்டான் சொல்லுறது. ஆமென். சத்துருடைய வாழ்க்கையில் அநேக தீமைகளை அவன் செய்கிறான். நம்ம தொடர்ந்து தியானித்து சாத்தான் கலைகளை விதைக்கிறான். நம்மளுடைய வாழ்க்கையில இந்த இயேசுவோ நல்ல வசனங்களை விதைக்கிறார். நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை விதைக்கிறார், சுகத்தை அவர் விதைக்கிறார், ரட்சிப்பை அவர் விதைக்கிறார், நன்மையான காரியங்களை தேவன் நம்ம வாழ்க்கையில தேர்த்து விட்டு போகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. விடுதலையா அவன் துதிக்கிற பொழுதுதான் சத்துரு விட முடியும். எப்பொழுது சத்துரு விழுந்து போகிறான், எப்போது சாத்தானுடைய ராஜ்யம் நம்ம வாழ்க்கை நிலைகளுக்கு அழிந்து போகுதுன்னு சொன்னான், நம்ம நல்ல உற்சாகமாய் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி விடுதலையா துதிக்கிற பொழுதுதான் இந்த சத்துரு வல்லமைகள் விழுந்து போகிறது, இந்த சாத்தான் கிரைகள் அழிந்து போகிறது. நம்முடைய பலனை இருக்குன்னா நம்ம வாயில் தான் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் பிள்ளைகளுடைய ஸ்ட்ரென்த் எங்க இருக்குன்னா நம்ம வாயில சொல்லுகிற அந்த அறிக்கையில தான் ரட்சிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாவில தான் மரணமும் ஜீவனும் இருக்கிறது. நன்றாக நாவில கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நம்ம துதித்து பாடுகிற பொழுது ஒரு விடுதலை நம்ம அனுபவிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடுவோமா? கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் கர்த்தர் தந்திடுவாரே, எதிர்த்து நிற்க எவராலுமே முடியாது என்று வாக்குரைத்தார் என்று சொல்லி பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் கர்த்தர் தந்திடுவாரே,
பலத்தையும் கர்த்தர் தந்திடுவாரே. எதிர்த்து நிற்க எவராலுமே முடியாதென்று வாக்கு வைத்தாரே. எதிர்த்து நிற்க எவராலுமே முடியாதென்று வாக்கு வைத்தாரே. துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது எரிக கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. விழுகுது விழுகுது எரிக கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது எரிக கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. விழுகுது விழுகுது எரிக கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. ஆமென் ஆமென் ஆமென். கொஞ்ச நேரம் எழுந்து நிற்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ நாமம் மகிமைப்படும்படியாய் காலையில் தேவன மத்தியில் உள்ளாகி வந்து நம்முடைய அஸ்வவடத்தில் நம்மள உண்டாகும்படியாக நம்மளை தாழ்த்தி நம்ம சிந்தைகளை ஒருமுகப்படுத்தி எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி காலை மனத்தாழ்மையோடு கூட ஒரே நீர் இரக்கம் செய்கிற வரைக்கும் நம்ம முகத்தை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி நன்றி நோக்கி பார்த்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். வாய்களை திறந்து கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்கள் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து அப்படி நீங்கள் உற்சாகமாக உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழுவதும் கடந்த மாதம் முழுவதும் கர்த்தரை பாதுகாத்து நடத்தினாரப்பா. ஒரே நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேங்க்யூப்பா. எல்லா வாய்களுக்கு இந்த சத்தத்தை கொஞ்சம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. எங்கள் வாழ்க்கை நல்லவராக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. எங்களை முன்குறித்தீரே ஸ்தோத்திரம். எங்களை தெரிந்து கொண்டீரே ஸ்தோத்திரம். எங்கள் பெயர் சொல்லி அழைத்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை நடத்துகிறவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. எங்கள் ஆசீர்வாதத்தை உயர்த்துகிறவரே உயர்த்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்கள் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். இயேசு ராஜாவை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். பரிசுத்த நாமத்தை எங்களை கனப்படுத்துகிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகாராஜாவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல உற்சாகம் வாயில திறந்து ஆண்டவர் நாமத்தை சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்தை சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே. அந்த காலை பொழுது பரிசுத்த ஆலயத்தில் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. தேவனே உமக்கு நன்றி நன்றி நன்றி. கர்த்தருடைய கிருபைகள் சூழ்ந்து கொள்ளுகிறபடினாலே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமைகளை சூழ்ந்து கொள்ளுகிறபடினாலே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்களில் தயவும் இரக்கம் கிடைக்கிறபடினாலே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. உடைய மகிமைகளை தங்கி இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஷகரபல ரஷி நமரே ரிபலோ ரஹல ரஷி நமரே நிமரோ ஷகரகளலா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். செங்கல் முன்பதாக ஜனங்கள் நின்ற பொழுது என்ன செய்வதென்று திகைத்து போனார்கள் அப்பா. முன்னோக்கி போக முடியல, வாட்டில் பின்னோக்கி போக முடியல. என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து விழித்து பயந்த பொழுது ஆண்டவரே நீர் பேசினீரப்பா. தாசனோடு கூட பேசினீர். மோசே கரத்தை நீட்டி கோட்டை உயர்த்தி செங்கலை ரெண்டாக பிளந்து விடு என்று சொல்லி அப்பா அவன் வார்த்தை வெளிப்பட்டது அப்பா. அந்த வார்த்தை பெற்றுக்கொண்ட மோசே அதே போல என் கரந்த கோலை உயர்த்தி செவித்த பொழுது அப்பா செங்கலை ரெண்டாக பிளந்து
ஜனங்கள் வெட்டாந்தல நடப்பதுக்கு ஒரு வழி உண்டாயிற்று. ஹல்லேலூயா. வழியே இல்லாத இடத்துல தேவன் எங்களுக்காக ஒரு வழியை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர். அடைக்கப்பட்ட இடங்களிலே கர்த்தர் எங்களுக்காக அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிற தேவனாக இருக்கிறீர். எல்லா தடைகளை உடைக்கிற தேவனாக இருக்கிறீர். கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், கர்த்தர் எனக்காக வழக்காடுகிறவர், எங்கள் காரியங்கள் ஜெயமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஓ செங்கலை இரண்டாக பிளந்து தம் ஜனம் ஆண்டவரை வெட்டாந்தல நடக்கிறதாக செய்தது போல எங்கள் வாழ்க்கை எல்லா தடைகளை உடைக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லா தடைகளை உடைக்கிற வல்லமை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதப்பா. தேவன் தம்முடைய கீழ்காற்றை கட்டளையிட்ட பொழுது அந்த கீழ்காற்று புறப்பட்டு வந்து செங்கலை இரண்டாக பிளந்து போட்டது. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய ஆவியை கட்டளையிடுகிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு நேராக, குடும்பத்துக்கு நேராக, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நேராக, சபைக்கு நேராக, ஊழியத்துக்கு நேராக கர்த்தர் பரிசுத்த ஆவியை கட்டளையிடுகிறேன். அந்த கீழ்காற்று எங்கள் மேல வருகிற பொழுது, பரிசுத்த ஆவி எங்கள் வாழ்க்கையில் அப்பா அசைவாடுகிற பொழுது எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறது, எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறது. ஓ ஹல்லேலூயா. எல்லா வழிகள் திறக்கப்படுகிறது, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவி பலமாய் எங்கள் வாழ்க்கையில் இறங்குகிற பொழுது, பரிசுத்த ஆவி பலமாய் எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிற பொழுது எல்லா தடைகளும், எல்லா சத்துருடைய போராட்டங்களும் விலகி போகிறது. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில் ஆவியில நிறைந்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும், எல்லா எரிக மதில்களையும் இன்று உடைக்கிறபடினாலே, இன்றைக்கு உடைத்து போடுகிறபடினாலே தேவ வல்லமை இறங்கி வந்து, கர்த்தருடைய பலன் இறங்கி வந்து, அப்படி அபிஷேகங்கள் மேல பலமாய் இறங்கி வந்து எல்லா தடைகளையும் உடைக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் ஆவியில பலமாய் இறங்குவீராக, ஒவ்வொரு வாழ்க்கைக்குள்ள இறங்குவீராக, வாழ்க்கையில் எல்லா தடைகளை உடைப்பீராக. மாம்ச கட்டுகள் உடையட்டும், வெள்ளத்தின் கட்டுகள் உடையட்டும். ஓ அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. புதிய திறக்கப்படுவதாக, புதிய வாசல்கள் திறக்கப்படுவதாக, புதிய காரியம் நடப்பதாக. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே புதிய வழிகள், புதிய வாசல்கள் திறப்பீராக ராஜா. ஓ உனக்கு கொஞ்சம் இடம் இருந்தோம், என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் வாக்கு பண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் இடம் தான் இருக்கிறது, ஆனாலும் வசனத்தை கைகளை ஒப்பு கொடுக்கிறபடினாலே, ஆண்டவர் நேசிக்க ஒப்பு கொடுக்கிறபடினாலே, கர்த்தரை ஆராதிக்க ஒப்பு கொடுக்கிறபடினாலே, உங்க சமூகத்தை தேடி வருகிறபடினாலே அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறந்து விடுகிறீர் அப்பா. ஓ எங்களை திறமையினால் அல்ல, எங்கள் பலத்தினால் அல்ல, உங்களுடைய கிருபையினால, கிருபையினால, கிருபையினாலே இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தின் வாசல்கள், சுகத்தின் வாசல்கள், கிருபையின் வாசல்கள், மகிமையின் வாசல்கள் ஆண்டவரே எங்களுக்காக திறக்கப்படட்டும். உடைய பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாமத்தை தேடுகிற பிள்ளைகளுக்காக, நாமத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்காக இப்படிப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. சத்துரு அடைத்து போட்டு, சத்துரு தூர்த்து போட்டு ஆண்டவர் எல்லா வழிகளும் வாசல்களும் மீண்டுமா திறக்கப்படுவதாக. ஓ ஈசாக்கு எப்படி ஆண்டவர் மறுபடியுமாக அப்ப பெலிஸ்தர்கள் தூர்த்து போட்ட கிணற்ற துறவ மறுபடியுமாக தோண்டி எடுத்து அப்ப தன் ஆபிரகாம் தான் பெற்றுக்கொண்ட நீரூற்ற போல அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். தன் தகப்பன் ஆபிரகாம் போலவே ஈசாக்கு மறுபடியுமாக தூர்த்து போடப்பட்ட எல்லா காரியங்களும் தூர்த்து எடுத்து ஆண்டவரே அவன் மறுபடியும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் நீரூற்றை கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தால் சத்துரு தூர்த்து போட்ட எல்லா நன்மைகளையும் கர்த்தர் காலை விட தூர்வாருவீராக ராஜா. ஓ சத்துரு பெலிஸ்தர் ஆவிகள் தூர்த்து போட்ட எல்லா நன்மைகளும் மறுபடியும் வாழ்க்கையிலே ஓ நீரூற்றாய் கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்துரு தூர்த்து போட்ட எல்லா துறவுகளும் மறுபடியும் அவன் தோண்டி எடுத்த பொழுது அவன் நீரூற்றை கண்டுபிடித்தான். ஓ நீரூற்றை அவன் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஈசாக்கு அவங்க அப்பா மிருக ஜீவன்கள் வேலைக்காரர்களும் அந்த நீரூற்று மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். சத்துரு தூர்த்து போட முடியாது. எங்கள் ஆசீர்வாதத்தை, சுகத்தை, நன்மைகளை இயேசுவை நாம் சத்துரு தூர்த்து போட முடியாது. கர்த்தர் மறுபடியுமாக எங்களுக்கு அந்த காரியங்களை விலக்கிவிட்டு எங்கள் ஆசீர்வதிக்கிறபடினாலே, நீரூற்றை காண அனுகிரகம் செய்கிறபடினாலே நல்ல உற்சாக கரங்களை கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. 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 இயேசுவை நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுக்கிற நல்ல நீரூற்று உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி
இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, துதிகன மகிமை எல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோ, துதிகன மகிமை எல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோ, மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ, மகிழ்வுடன் ஸ்தோத்திர ஆராதனை செய்கிறோ, சொல்லுங்க என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நம்மே, கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே, சொல்லுங்க கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீ, உலக தோற்ற முதல் ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டீ, துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர், துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, துதிகன மகிமை எல்லாம் சொல்லுங்க செலுத்துகிறோ, துதிகன மகிமை எல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோ, மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ, மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோமே,
இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே